என்னோட ஒத்த தலையை எடுக்கணும்னா அதுக்கு 10 தலை துணை வேணும்டா. இந்த டயலாக நம்ம தமிழ் சினிமால நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இங்க ஒரு செம ட்விஸ்ட். இவனோட ஒத்த தலையை எடுக்காம விட்டிருந்தா இந்த மகாபாரத யுத்தம் இவ்வளவு பெருசா நடந்திருக்காது. இத உங்களால் நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கதையை சொல்றேன், கேட்டுட்டு நீங்க எப்படி நம்பாம இருக்க போறீங்கன்னு பார்க்கலாம். யுத்தம் ஆரம்பிக்கும் முன் கிருஷ்ணர் எல்லா வீரர்களையும் கேட்டார், நீங்கள் முன் நின்று சண்டை எடுத்தா எத்தனை நாளில் இந்த யுத்தத்தை முடிப்பீங்க? பீஷ்மர் சொன்னார், 20 நாள். துரோணர் 25 நாள். கர்ணன் 24 நாள். அர்ஜுனன் 28 நாள். ஆனா பர்பரிகன் சொன்ன பதிலால் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அவன் சொன்னது, கிருஷ்ணா, எனக்கு நாள் கணக்கெல்லாம் தேவையில்லை, எனக்கு நான் 1 நிமிஷம் போதுமே. பர்பரிகன் சொன்ன பதிலால் எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. பர்பரிகன் பீமனின் பேரன், கடோத்கஜனின் மகன். அவன் சிவனை தனது துதியால் திருப்திப்படுத்தி 3 அதிபிரம்மாஸ்திரங்கள் பெற்றான். ஒரே அம்பு போதுமே ஒரு சேனையை முழுக்க அழிக்க. எனினும் யுத்தத்தில் யாருக்கு சக்தி குறைவாக இருக்கோ அவர்களுக்கு தான் பர்பரிகன் உதவ போறார்னு முடிவு சொன்னார். ஆனா கிருஷ்ணர் கணித்தார், இவன் யுத்தத்துல இறங்கினா யுத்தமே நிமிஷத்துல முடிஞ்சிரும். அதனால கண்ணன் பிராமண வேடம் போட்டுக்கிட்டு பர்பரிகனிடம் தானம் கேட்டார். பர்பரிகன் ஒத்துக்கிட்டார். ஆனா கிருஷ்ணர் கேட்ட தானமோ அவனுடைய தலை. அதை கேட்ட பர்பரிகன் அதிர்ந்து போனார். அந்த பிராமணரை நோக்கி கேட்டான், நீங்க யாரப்பா? கண்ணன் தனது விஸ்வரூபத்தை காட்டுகிறார். அதை கண்ட பர்பரிகன் பெருமையுடன் தன்னுடைய தலையை தானமாக கொடுத்தார். ஆனா ஒரே ஒரு கோரிக்கை வச்சார், நான் யுத்தத்தை பார்க்கணும், அதுவும் முழுசா. அப்படித்தான் ஒரே நிமிஷத்துல யுத்தம் முடிக்க முடிஞ்ச வீரன் தன்னுடைய தலையால் தான் யுத்தத்தை ஆரம்பித்து வைத்தான். Download ShareChat.